எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா co-presented by Fantastic Jayachandranil ஆடி சேல் மற்றும் Hats & Curd. போங்க. உன்கிட்ட பேசணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கிட்ட போயிடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மீனாட்சி, உன்கிட்ட பேசணும். ப்ளீஸ் மீனாட்சி, நான் உன்கிட்ட பேசணும். என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? மீனாட்சி, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதி சாவடிக்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்காரு. சக்தி, நீங்களாவது புரிஞ்சுக்கங்க. நான் செஞ்ச தப்புக்கு மீனாட்சி கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். எத்தனை முறை நீங்க மன்னிப்பு கேப்பீங்க? செய்யறதுல செஞ்சிட வேண்டியது. உங்களால நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு தெரியுமா? இங்க பாருங்க, நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்க. ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத மீனாட்சி. நான் பண்ணது தப்புதான். உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் இதே வேலைதான். பிரச்சனை பண்ணிட்டே இருக்க வேண்டியது. உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? என் மீனாட்சியோட எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா கண்டிப்பா நான் செத்துருவேங்க. நீங்க தான் எங்களை சாகடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? கிளம்புங்க. முடியாது. மீனாட்சி என்ன மன்னிச்சிட்டான்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். எங்கடி மீனாட்சியும் சக்தியும் காணோம்? தெரியலம்மா. சரி, நாங்க 2 பேரும் மண்டபத்துல உட்காந்துருக்கோம். நீ போய் தேடி கூட்டு வா. சரி அக்கா, இத புடி. தாரிணி, நாங்க கிளம்புறோம்மா. நீ உடம்ப பாத்துக்கோ என்ன? சரிங்க அத்தை. தாரிணி, வாமா, அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். சரிம்மா. எங்க போனாங்க? என்னாச்சு? ஒன்னலக்க தேங்காவோட குத்திடுச்சு. எதுக்கு நீ இங்க வந்த? இல்ல, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்கன்னு அம்மா பாத்துட்டு வர சொன்னாங்க. சரி, கால்ல ரத்தம் வருதான்னு பாரு. இல்லக்கா, ஆனா வலிக்குது. சரி வா போலாம். அப்போ அக்கா? அக்கா, நீ வேண்டுதல முடிச்சிட்டு வா, நாங்க போறோம். என்ன வேண்டுதல்? நான் சொல்றேன், நீ வா. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ப்ளீஸ் மீனாட்சி, என்ன புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு வார்த்தை, என்ன மன்னிச்சிட்டான்னு மட்டும் சொல்லு.
தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். நீ மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன் மீனாட்சி. மீனாட்சி 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 நில்லு. ஏய், பாத்து போக மாட்டேன். கண்ணு என்ன பின்னாடி வச்சுட்டு வரியா? அம்மா ப்ளீஸ்மா. எங்க போயிட்டு வரீங்க மீனா? இல்ல துர்காவை தேடி வந்தேன். இப்பதான் நான் துர்காவை சக்தியும் வழியில பார்த்தேன். தாரிணி, வா போலாம். சரிங்கம்மா. ப்ளீஸ் ஏதாவது பிரச்சனை ஆயிடும், போயிடுங்க ப்ளீஸ். ரன்பீர், பாஸ். நான் சொல்ற எக்யூப்மெண்ட் லிஸ்ட்லாம் நோட் பண்ணிக்கோ. ஓகே பாஸ். டிஜிட்டல் ஸ்விட்சஸ், ஓகே பாஸ். பேஸ் டிரான்ஸ்மிட்டர் ஸ்விட்சஸ், ஓகே பாஸ். பவர் லூப் ஸ்விட்சஸ். ஓகே பாஸ். ரன்பீர் சார். என்ன மேடம் 10 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணா அவ்வளவுதானே? ஓகே பாஸ். போய. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். எதுக்கு? அந்த கௌதம் பத்தி பேசுறதுக்கு தான். எனக்கும் எல்லா விஷயம் தெரியும். தெரிஞ்சிருச்சா? சூப்பர். சத்தியம் என்னைக்குமே தோக்காது. மாட்டினா நான் திருறேன், மாட்டி தானே ஆகணும். ஆனா அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கான் பாத்தியா? நேத்து எனக்கு வந்த கோவத்துக்கு உன அப்படியே கைய காலெல்லாம் உடைச்சிருப்பேன். ஆனா எது பண்ணாலும் நமக்கு தான் லாஸ். ஆனா அவன் அவ்வளவு சாதாரணமா விட மாட்டான். வேற ஏதாவது பிளான் பண்ணுவான். நான் அவனை விட மாட்டேன். உன்கிட்டயே சேலஞ்ச் பண்றானா? எவ்வளவு கொழுப்பு பாத்தியா அவனுக்கு? கொழுப்பு அவருக்கா இல்ல உனக்கா? செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு அவரை குத்தம் சொல்றியா? நீ ஏன் அவர் இங்க வர வச்ச? என்ன கேட்காம எதுக்கு அவர்கிட்ட பேசுன? என்ன பேசுற நீ? அவனை இங்க கூப்பிட்டு வச்சு பேசுனனாலதான் அவனை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சது. நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ யாரு, எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏய், தப்பு பண்ணதா அவன். நீ அவனை விட்டுட்டு என்னைய தப்பா பேசிட்டு இருக்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு விட்டு கொடுத்து அவரை போய் மீனாட்சி சுந்தர பிரிக்க ட்ரை பண்றியான்னு கேட்டிருக்க. அவங்க 2 பேருக்கு நடுவுல வர ஈகோ கிளாஷ் கூட அவர்தான் சரி பண்றாரு. அது தெரியுமா உனக்கு? உன்கிட்ட அப்படியே பிளேட்டை மாத்திட்டானா? இங்க பார், அவன் சொல்றது அத்தனையும் பச்சை பொய். அவன் மனசுல உங்க அக்கா மீனாட்சி தான் இருக்கா. உங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ற மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்கான். உங்க அக்கா மீனாட்சியை கல்யாணம் பண்றதுதான் அவனோட அல்டிமேட் எய்ம். இங்க பார், அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. He is really such a cunning fox. நீ வீட்ல இருந்து கிளம்பி வரும்போதே நியாயமா எதுவுமே செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வருவியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? எங்க அக்கா மேல அவர் வச்சிருக்கிற பாசத்தினால மட்டும்தான் இதெல்லாம் செய்யறாரு. நானும் அதே தான் சொல்றேன். அவன் மீனாட்சி மேல இருக்கிற காதலுக்காக தான் இவ்வளவும் பண்றான். சிவா, சாரி, என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பேசுற. நான் சொல்றது உண்மை, தயவு செஞ்சு நம்புங்க. இது வரைக்கும் உனக்கு பொண்ணுங்க மட்டும் தான் பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உனக்கு நல்லவங்களையும் பிடிக்காதுன்னு. தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. இனி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? கௌதம் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் மேல நீ போட்ட எல்லா பழியும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீ அப்படி பேசுறதுனால எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு தெரியுமா? எனக்கு இது தேவையில்லாத விஷயம். எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்மதம் இல்லைன்னு போனை கட் பண்ணிட்டார் கௌதம். ஒரு 100 தடவை மேல நான் கால் பண்ணிருப்பேன், அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. முன்னாடியே ட்ரை பண்றேன் பாரு. பாத்தியா, அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. கௌதம் இருந்தா தான் மணமேடை வரைக்கும் இந்த கல்யாணம் போகும். இப்போ உன்னால எல்லாமே நாசமா போச்சு. ஏய், இதெல்லாம் அவன் சொன்னானா? உண்மையிலேயே அவன் பெரிய பிரில்லியன்ட். எப்பெல்லாம் கதையை மாத்திருக்கான் பாத்தியா?
ஆனா அவன் சொன்னதுல ஒண்ணு கூட நடக்காது. போதும், இது வரைக்கும் நீ செஞ்சது எல்லாம் போதும். எங்க அக்காக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல தயவு செஞ்சு நீ எதுலயுமே தலையிடாத. சக்தி, ஏய், நான் சொல்றத நம்பாம அந்த திருட்டு பையன் சொல்ற நம்புறியா நீ? இன்னொரு வார்த்தை நீ கௌதம் பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான். பயங்கர ஸ்மார்ட்டா ப்ளே பண்றான். சட்டத்துக்கு ஏத்தபடி மாறிக்கிட்டே இருக்கு. எப்பேற்பட்ட அயோக்கியங்கிறத நான் நிரூபிக்கிறேன். என்னப்பா எப்பவும் எதையாவது பேசிக்கிட்டே வருவ, இன்னைக்கு அமைதியா வர? ஏன்பா என்னைக்காவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ போய் சொல்லியிருக்கியா? நிறைய சொல்லியிருக்கேன். அதுவும் உங்க அம்மாவுக்காக சொல்லியிருக்கேன். அப்படியா? நீ எதையோ சொல்ல வர, ஆனா மறைக்கிற. என்னன்னு தைரியமா சொல்லுப்பா. சொல்லணும் தான்ப்பா நினைக்கிறேன். ஆனா நீங்க என் மேல கோவப்படுவீங்களோன்னு தயக்கமாவும் பயமாவும் இருக்குப்பா. டேய், நான் உன் அப்பா இல்லடா, ஃப்ரெண்டுடா. என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம் பயம்? என்ன விஷயம் சொல்லு. இல்லப்பா, இப்ப கொஞ்ச நாளாவே ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட மறைக்கிறேன்ப்பா. நான் நினைச்சத நினைச்சபடி முடியும் போது நானே சொல்றேன்ப்பா. அப்பவும் நீங்க இதே மாதிரி என் மேல பாசமா இருப்பீங்களா? நான் மட்டும் இல்லப்பா, உலகத்துல இருக்கிற எந்த பெத்தவங்களும் பிள்ளைங்க மேல காட்டுற கோவத்துல அன்பு தாயா இருக்கும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் தலகுனிற அளவுக்கு நீ எதுவும் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. டேய், என்ன ஃபீலிங்ஸா? வாடா வா. இப்போ இந்த விஷயத்தை பத்தி பேசிதான் ஆகணுமா? ஏற்கனவே ஜோசியர் சொன்னதுல இருந்து பயமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. நாம ஒண்ணு அவன் மனசு சங்கடப்படுற மாதிரி எதுவும் செய்ய போறது இல்லையே. மெல்ல கேட்டு பாப்போம். ரொம்ப முரண்டு பிடிச்சானா அப்புறம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல அவன் எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. எங்கப்பா இருக்க? வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துருவேன். சரிப்பா. இத பாரு, அவன் இப்ப வந்துருவான். அவன்கிட்ட பார்த்து பேசு. அவன் எவ்வளவு கோவமா பேசினாலும் நீ தான் பொறுமையா இருக்கணும். சரி. ஜோசியர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க. சுந்தர், வாப்பா உட்காரு. எதுக்கு? உட்காருன்னு சொல்றேன்ல. இந்தா, இதுல இருந்து உனக்கு பிடிச்ச பொண்ணு செலக்ட் பண்ணு. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். பாரு, உனக்கு பிடிக்கலன்னா வேற பொண்ணு கூட பார்க்கலாம். என்னங்க நான் சொல்றது? கரெக்ட். எனக்கு தலைவலியா இருக்கு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்பா கோவப்படுற? சரி, நீ விரும்புற பொண்ணியாவது சொல்லு. நாங்க எப்படியாவது பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். நான் ஐஸ்வர்யா வேணான்னு சொன்னவனே புதுசா ஒரு நாடகம் போடுறீங்களா? டேய், நாங்க ஏன்டா நாடகம் போட போறோம்? நாங்க எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நாங்க சொன்ன பொண்ணை நீ வேண்டான்னு சொல்லிட்ட. சரி, பரவாயில்ல. நீ விருப்பப்பட்ட பொண்ணையே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம். அத பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். டேய், அந்த பொண்ணு யாருன்னாவது சொல்லுடா. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அவ என்னையும் நம்பல, என் லவ்வையும் நம்பல. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். நீ யாருன்னு மட்டும் சொல்லுடா. அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சும்மா நடிக்காதீங்க. டேய், என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன். நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க. அவ யாருன்னு சொல்லி தொலை. சுபத்ரா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. டேய் டேய், நில்லு. சொல்லுடா. மா, கையை விடுமா. நீ சொல்லாம நான் விட மாட்டேன். மா, விடுமா. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உன் இஷ்டத்துக்கு வரத்துக்கு போறதுக்கோ இது என்ன தர்மச்சத்திரமா? பெத்தவங்க நாங்க இருக்கோம்ல.
இன்னைக்கு நீ எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். யாருமே நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? இப்படி வாழ்றதுக்கு சாகிறதே மேலு. டேய் டேய் சுந்தர் நெல்லுடா. பாருங்க கோச்சிட்டு போறான் அவன். டேய் டேய் சுந்தர் நெல்லுடா. டேய் சுந்தர், சொல்றத கேளுடா. நில்லுடா. டேய் இதுக்கு தான் சொன்னேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவதான். அவ மட்டும் யாருன்னு தெரியட்டும். நமக்கு ஏன் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வருதுன்னே தெரியல. இந்த சுந்தருக்கு என்னாச்சு? எது சொன்னாலும் புரிஞ்சுக்காம சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் ஆளு வளர்ந்த அளவுக்கு புத்தி கொஞ்சம் கூட வளரல. நம்ம எது செய்யாதேன்னு சொல்றோமோ அதை தான் செய்யறாரு. சுந்தர் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் கூட இல்ல. நாமெல்லாம் எதை பத்தி யோசிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு இம்சையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இத்தால விதி. எனக்கு எந்த நல்லதும் நடக்காது போல இருக்கு. எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ ஒரு விஷயம் கூட நல்லதாவே நடக்க மாட்டேங்குது. தடங்கள் தடங்கள். உண்மை சொல்லணும்னா நான் பண்ண தப்புக்கு எல்லாருமே தண்டனை அனுபவிக்கிறாங்க. அக்கா, நீ ஒரு தப்பும் பண்ணல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுந்தர் தான். பாவம், அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு? ஆள் பார்க்க தான் வளர்ந்திருக்காரே தவிர மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி. நான் எங்க அவருக்கு கிடைக்காம போயிடுவேணுங்கிற பயத்துல தான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஏன் இந்த பயம் வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்ல. அதனாலதான் அவரும் வருத்தப்பட்டு மத்தவங்களையும் வருத்தப்பட வச்சிட்டு இருக்காரு. வருத்தப்படுறது மட்டுமா? அது சிவா கிட்டயே சொல்லியிருக்காரு. அந்த சிவா ஒரு ஏடா குணம் பிடிச்சவன். அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? இன்னைக்கு காலையில கௌதம் ஆபீஸ்க்கு வர வச்சு எதேதோ பேசியிருக்கான். கௌதம் டென்ஷனா எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஐயோ, என்ன சொன்னாரு? நான் செஞ்ச உதவிக்கு நல்லா மரியாதை செஞ்சுட்டீங்க. கண்டவன் கிட்ட எல்லாம் நான் அசிங்கப்படணும்னு அவசியம் இல்ல. இனிமே சுந்தர் மீனாட்சி கல்யாணத்துக்கு எனக்கும் எந்த சம்மதம் கிடையாது. போதும், என்னை இதோட விட்டுடுங்கன்னு போனை கட் பண்ணிட்டாரு. காலையில நீ பூஜையில இருக்கும்போது இதெல்லாம் நடந்தது. அப்ப சொன்னா நீ டிஸ்டர்ப் ஆயிடுவேன் தான் நான் சொல்லாம விட்டேன். கௌதம் எவ்வளவு நல்லவர்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த சிவா கௌதம் மேல தேவையில்லாம பழிய போட்டு அவமானப்படுத்திருக்கான். பாவம், அவர் நொந்துட்டாரு. அப்படி என்ன சொன்னாரு சிவா? அது எதுக்குக்கா விடு? ஐயோ சொல்லு சக்தி, என்ன சொன்னாரு? உனக்கும் சுந்தருக்கும் சண்டை வரதுக்கு காரணமே கௌதம் தானா? அது மட்டும் இல்ல, உன்னை கல்யாணம் பண்றதுக்காக தான் கௌதம் நல்லவ மாதிரி நடிச்சு கூடவே இருக்காராம். எப்படி எல்லாம் பேசியிருக்கான் பாரு அந்த சிவா. ஸ்டூபிட் முட்டாள். இங்கேதும் தெரியாது அவருக்கு. இப்படியா பேசுவாங்க? அக்கா, யாருக்கு ஃபோன் பண்ண போற? சுந்தருக்கு. அவரோட பைத்தியக்காரத்தனத்தினால தானே இது எல்லாமே நடந்துச்சு. இன்னையோட நான் எல்லாத்தையுமே முடிச்சிடுறேன். அக்கா, சுந்தர் இல்லாம உன்னால வாழ முடியுமா? நீ இப்படி பண்ணா உனக்கும் சுந்தருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுக்கா. அவர் முட்டாள்தனத்துல செய்யறாரு, அதே நீ ஆவேசத்துல செய்யற. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல நம்ம எல்லாருக்கும் நஷ்டம். இங்க பாருக்கா, சுந்தர் இப்ப இருக்க மனநிலையில நீ எதனா தப்பா பேசினா நேரா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. இங்க பாருக்கா, நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட நடக்க போறத பத்தி சிந்திக்கிறது நல்லது. இப்ப நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்காக புது வழி கண்டுபிடிக்கணும். இந்த சிவா தான் எல்லாத்தையும் குழப்பிட்டானே. கௌதம் சொன்ன பிளான் மாதிரி நடந்திருந்தா மேடையில உனக்கும் சுந்தருக்கும் நிச்சயமா கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா இப்போ கௌதமே இல்ல. போன் பண்ணா அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல. என்னம்மா பதட்டமா வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? சிவா, சுந்தர் சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டான்டா. சண்டை போட்டு போனானா? ஆமா சிவா, அவன் கிளம்பி போனதுல இருந்து போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கால் பண்ணி கேட்டோம், யாருமே அங்க வரலன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா. அம்மா, என்னம்மா இது? சரி, எதுக்காக அவன் சண்டை போட்டு போனா? இப்படியே இருந்தா எப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு
4 பொண்ணுங்க போட்டோவை காட்டி இவங்கள யாரையாவது செலக்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா நீ காதலிக்கிற பொண்ணையாவது யாருன்னு சொல்லுன்னு கேட்டோம். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சுடா. சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டான்டா. ப்ளீஸ் சிவா, எப்படியாவது அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி சிவா. அம்மா என்னம்மா இது? அவனை பத்தி தெரிஞ்சுமே இப்படி பண்ணிருக்கீங்க. இப்ப அவனுக்கு பொண்ணு பார்க்கறது ரொம்ப அவசியமா? அப்பா நீங்களா சொல்லக்கூடாது? டேய், அத பத்தி பேசுற நேரமா இது? முதல்ல அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடி. ஆமா சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சீக்கிரமா அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிடா. சரி பதட்டப்படாதீங்க. அப்பா இங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் எங்கேயாவது போயிருப்பான். நான் போய் பார்த்து கூட்டு வரேன். நீங்க உள்ள போங்க. எது கடுற? அவன் கோவத்துல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான். சிவா போறான்ல, கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவான்.